ஹாய். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, கர்த்தரின் திட்டம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வர கடவன். அநேக நேரங்கள்ல நம்ம மனுஷனுடைய திட்டத்தையே செயல்படுத்த விரும்புறோம். ஆனா ஆண்டவர் தன்னோட திட்டத்தை நிறைவேற்றி நமக்கு வெற்றியை கொடுக்க விரும்புறாரு. ஆண்டவர் கொடுக்கிற வெற்றி நம்மளால சிந்திச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். பைபிள்ல கிதியோனோட வாழ்க்கையை பார்க்கும்போது, கிதியோனை தங்கள் தலைவனா கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களோட பலத்தை காட்டுறதுக்காக ஏராளமான மக்களா வந்தாங்க. ஆனா கிதியோன் ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு அநேக பேரை வீட்டுக்கு அனுப்புனாரு. கிதியோன் வழக்கத்துக்கு மாறான பொருட்களை ஆயுதங்களா பயன்படுத்தினாரு. வெற்றியை கொடுக்கிற ஆண்டவருக்கு ஆயுதம் ஒரு பெருசு இல்ல, வெறுமையா இருந்த இந்த உலகத்தையே ஆண்டவர் உருவாக்குனாரு. கிதியோனோட வீரர்கள் போர் செய்யல, வெற்றிக்கு அடையாளமான எக்காலத்தை இரவுல ஊதுனாங்க, பானைகளை உடைச்சாங்க, தீவெட்டிகளை உயர்த்தினாங்க. இதனால எதிரிகளுக்குள்ளேயே குழப்பம் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் போர் செஞ்சு இறந்துடுறாங்க. ஆண்டவரோட திட்டத்தை அளவிடப்படவே முடியாது. ஆண்டவரோட திட்டத்துக்கு நம்மளை அர்ப்பணிச்சு செயல்பட்டா வெற்றி நமக்கு தான். ஆண்டவர் வழி நடத்துவாரு. ஆண்டவரோட திட்டத்துக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். Let us surrender ourselves to the God's plan. இது உங்கள் டெய்லி வேர்ட்ஸ். நான் நிஷா டேனியல். God bless you. Bye.